ஸ்டாக்ஸ் மஹாட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று பங்குச் சந்தையில் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். ஜனவரி 19 அன்று சென்செக்ஸ் 496.37 புள்ளிகள் அல்லது 0.70% உயர்ந்து 71,683.23 ஆகவும், நிஃப்டி 160.10 புள்ளிகள் அல்லது 0.75% 21,622.40 ஆகவும் முடிவடைந்தது. சுமார் 1,690 பங்குகள் ஏற்றம் கண்டன, 832 பங்குகள் சரிந்தன. 98 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ்: ஓஎன்ஜிசி, பாரதி ஏர்டெல், என்டிபிசி, டெக் மஹிந்திரா, எஸ்பிஐ லைஃப். டாப் 5 லூசர்ஸ்: இண்டஸ்இண்ட் வங்கி, கோடக் வங்கி, HDF வங்கி, அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட். இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். பூனாவாலா ஃபன்கோ சிறந்த சொத்து தரம் மற்றும் வட்டி வருமானத்தின் பின்னணியில் நிறுவனம் Q3 இல் லாபத்தில் 76% வளர்ச்சியை பதிவு செய்த பின்னர் பூனாவாலா ஃபன்கோ பங்குகள் 2.76% அதிகரித்தன. இந்தியா மார்ட் பங்குகள் 5.88% உயர்ந்தன. நிறுவனத்தின் டாப் லைன் ஆண்டுக்கு 21% உயர்ந்து 305 கோடி ரூபாயாக இருந்தது. அதே நேரத்தில் ஊழியர்களின் குறைந்த செலவுகளால் லாபம் 77 கோடி ரூபாயாக இருந்தது. ஹோம் ஃபாஸ்ட் ஃபைனான்ஸ் NBFC-இன் நிகர லாபம் 34.2% உயர்ந்து 79 கோடி ரூபாயாக உயர்ந்ததை அடுத்து ஹோம் ஃபாஸ்ட் ஃபைனான்ஸ் பங்கு 2.24% உயர்ந்தது. இந்த வளர்ச்சிக்கு அதிக பணி வருமானம் மற்றும் குறைந்த கடன் செலவு காரணம் என்று மொகன் ஸ்டான்லி கருத்து. ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ், மொகன் ஸ்டான்லி மற்றும் ஏம்கே குளோபல் நிறுவனங்கள் ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ் மீது தங்கள் புல்லிஷ் பார்வை கண்ணோட்டத்தை தொடர்ந்து பங்குகள் 10.37% உயர்ந்தன. டாடா கம்யூனிகேஷன்ஸ் 9 ஆண்டுகளில் அதன் மிக விரைவான காலாண்டு வளர்ச்சியை பதிவு செய்த போதிலும் டாடா கம்யூனிகேஷனின் பங்குகள் 1.96% சரிந்தன. அதன் வருவாய் ஆண்டுக்கு 24.4% உயர்ந்து 5,633 கோடி ரூபாயாக உள்ளது. HDFC வங்கி 0.76% சரிந்தது. ஏமாற்றமளிக்கும் Q3 எண்களுக்கு பிறகு அதன் கீழ்நோக்கிய போக்கை 3வது அமர்வுக்கு நீட்டித்தது. இருப்பினும் CLSA வங்கிக்கு 2025 ரூபாய் இலக்கு விலையுடன் பாய் கால் அழைப்பு விடுத்தது. இது தற்போதைய நிலைகளிலிருந்து 34% உயர்வை குறிக்கிறது. மெட்ரோ பிராண்டுகளின் பங்குகள் 3.84% சரிந்தன. நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 12.6% குறைந்து டிசம்பர் காலாண்டில் 98.78 கோடி ரூபாயாக இருந்தது. ஷால்பி PK ஹெல்த்கேர் சனார் மருத்துவமனைகளில் 87.26% பங்குகளை 102 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கான திட்டங்களை நிறுவனம் அறிவித்ததை அடுத்து ஷால்பியின் பங்குகள் 3.68% உயர்ந்தன. டிக்சன் டெக்னாலஜிஸ் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் DRI ஜனவரி 17 அன்று நொய்டாவில் உள்ள அதன் துணை நிறுவனங்களில் ஒன்றின் உற்பத்தி நிலையத்தில் சோதனை நடத்தியதை அடுத்து டிக்சன் டெக்னாலஜிஸ் பங்கு 3.22% சரிந்தது. ஸ்ரீ மரிட்டினண்டன் டியூப்ஸ் கடந்த வாரம் நிறுவனத்தின் IPO 47 முறை சப்ஸ்கிரைப் பெற்ற பிறகு ஸ்ரீ மரிட்டினண்டன் டியூப்ஸ் பங்குகள் 46% பிரீமியத்தில் பட்டியலிடப்பட்டன. அயோத்தியில் ராமர் கோவில் விழா நிகழ்வை அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி திங்கள்கிழமை பங்குச்சந்தை வர்த்தக நேரத்தை திருத்தியுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அரை நாள் அறிவிக்கப்பட்ட பின்னர் திருத்தப்பட்ட நேரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கையின்படி சந்தைகள் ஜனவரி 22ஆம் தேதி காலை 9 மணிக்கு பதிலாக பிற்பகல் 2:30 மணிக்கு திறக்கப்படும். பேடிஎம் டிசம்பர் 2023 உடன் முடிவடைந்த காலாண்டில் அதன் இழப்புகளை 220 கோடி ரூபாயாக குறைத்துள்ளது. இது முந்தைய செப்டம்பர் காலாண்டில் 290 கோடி ரூபாயாகவும் ஒரு வருடத்திற்கு முன்பு காலாண்டில் 392 கோடி ரூபாயாகவும் இருந்தது. இந்துஸ்தான் யூனிலிவர் HUL டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் ஏமாற்றமளிக்கும் வருவாயை பதிவு செய்தது. நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு வெறும் 0.6% உயர்ந்து 2,519 கோடி ரூபாயாக இருந்தது. பங்குச்சந்தை விடுமுறை நாளை சிறப்பு நேரடி வர்த்தக அமர்வை நடத்துவதற்காக BSE மற்றும் NSE இந்த சனிக்கிழமை சந்தை விடுமுறையை ரத்து செய்துள்ளன. இந்த அமர்வு எதிர்பாராத பேரழிவுகளை கையாள்வதற்கான தயார்நிலையை சோதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. NSE மற்றும் BSE அமர்வு காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. வழக்கமான வர்த்தகம் காலை 9:15 மணி முதல் காலை 10 மணி வரை. பேரழிவு மீட்பு தளத்தின் முன் திறப்பு அமர்வு காலை 11:15 மணிக்கு தொடங்கும். அதைத் தொடர்ந்து சாதாரண வர்த்தகம் காலை 11:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு மூடப்படும். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நாளை சந்தை செய்திகளுடன் மற்றொரு வீடியோவுடன் பார்ப்போம். வணக்கம்.